இன்றைய தினம் நம்முடைய தொகுதியில் 41 கிராமங்களுக்கு ஒரு வீடு கட்டுவதற்கும் இலவசமாக 3,00,000 ரூபாயை தளபதியுடைய அரசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. யார் யார் வீடு இல்லை என்ற கணக்கை எடுத்தார்கள். எடுத்ததில் உள்ளபடியே வீடு இல்லாதவர்கள் நம்முடைய தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு வருகிறது. நம்முடைய மாவட்டத்துக்கே சுமார் 4,000 வீடுகள் தான் கட்டுவதற்கு கலெக்டருக்கு அனுமதி கொடுத்தார்கள். அதில் 1000 வீடுகள் காட்பாடி தொகுதியில் கட்டப்படுகிறது. அந்த 1000 வீடுகளும் பெறுகிற பயனாளிகள் நீங்கள். எனவே அந்த வீடுகளை எல்லாம் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். இப்பொழுது எல்லோருக்கும் இங்கு நின்று கொடுப்பதை விட ஒரு ஊருக்கு ஒருவருக்கு கொடுக்கிறேன். இது அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்க, சர்க்கார் உங்களுக்கு கொடுக்கிற பணத்தில் சிக்கனமாக அந்த வீட்டை நீங்கள் கட்ட வேண்டும். தேவைப்பட்டால் அரசாங்கம் ஆட்களை அனுப்பி வீடு கட்டுவதற்கு உதவுவார். அதை என்னுடைய தொழிற்தலைவர் பஞ்சாயத்து சொன்னால் கலெக்டர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே இதற்காக நான் முக்கியமாக சொல்வது வந்ததற்கு காரணம், பல ஊர்களில் இப்படி வீடு கட்டுகிறவர்களுக்கு வீடு வாங்கி தருவேன், 3 லட்சம் வரும், அது 6 லட்சம் கொடு, 25,000 கொடு, 10,000 கொடுன்னு பேரம் பேசுறதா மற்ற பகுதியில் கணக்கு வருது. ஒரே ஒரு பைசா கூட எந்த ஒவ்வொருக்கும் நீங்கள் தரக்கூடாது என்பதுதான் யாருக்காவது ஒரு இடத்தில் 1 ரூபாய் கேட்டாலும் நீங்கள் உடனடியாக இவர்களுக்கு உங்களுக்கு குறைந்தவர் இருக்கிறார், ஒன்றிய பெருந்தவர் இருக்கிறார். அதே போன்று எனக்கு ஒரு போன் கால் போட்டால் போதும், திங்கட்கிழமை கலெக்டரை பார்த்தால் போதும், அவர்களால் சிறியதாக நடவடிக்கை எடுப்போம். இதைத்தான் தளபதி அவர்கள் நேற்றைக்கு நானும் அவரும் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறவரோடு சந்தித்தார்கள். நாளைக்கு ஊருக்கு போகிறேன், என்ன நிகழ்ச்சி என்று கேட்டார். நீங்கள் ஒரு வீடு வந்திருக்கும் 3 லட்சம் ரூபாய் கொடுக்கிறீர்கள், அதை அவர் கொடுக்க போகிறேன் சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த செய்தி சொல்லுங்கள். சில இடத்தில் சில பெரியவர்கள் நான் 3 லட்சம் வாங்கி தரேன், 20,000 கொடு, 15,000 கொடு, 10,000 கொடு பேரம் பேசுறார். இதை விட பிச்சை எடுத்தார். இதை இப்படி செய்யறதை விட அவரெல்லாம் பிச்சை எடுத்தார். எனவே தயவு செய்து திருப்பி சொல்லுகிறேன், யாரும் ஒத்த பைசாவை எவருக்கும் தரக்கூடாது கூடாது கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.